தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்க? செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபி எடுப்பாங்களா? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்மளே எப்படி டேஸ்ட்டாக வீட்டிலேயே பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்கனாலே என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களிருந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இதில் இருக்கிற கால்சியம் வந்துட்டு போன் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். இது வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக வந்து இருக்கும். ஸோ சர்க்கரைக்கு பதிலாக இது தயவு செஞ்சு மாற்றலாம் எல்லாருமே. ஸோ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி கலக்கிக்கிறேன். அப்போ தான் இது நல்லா கரையும். தண்ணி வெதுப்பாக இருந்துச்சுன்னா போதும். இது ஒருமாக வச்சுருங்க, நல்லா கரையிட்டும். அதுக்கப்புறம் இது கூட நான் தேங்காய் வந்து அரை கப் எடுத்திருக்கேன், கட் பண்ணி போட்டு. ஸோ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்க போகிறோம். தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன் நான். ஸோ இது ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து அரைஞ்சிரும். இதுக்கப்புறம் வெதுப்பான தண்ணி நல்லா வெதுன்னு இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற பால் எல்லாம் வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பசும்பால் கொடுக்க மாட்டோம். ஸோ 6 மாதத்துக்கு மேலே தாராளமாக தேங்காய் பால் சேர்த்து ஆரம்பிக்கலாம், ரொம்ப நல்லது தான். இது வந்து 2 பால் இல்லை 3 பால் நீங்கள் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுலேயும் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. பால் குடிக்காதவங்க இது தாராளமாக இதை சேர்த்திக்கலாம். பாடிக்கு வந்து அவ்வளோ கூலிங்கான எஃபெக்டை வந்து இது கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு கரெக்டான ஆப்டாக இருக்கும். ஸோ அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். இது சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு செரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் வந்து அரை கப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு கரையணும். ஸோ கரையிற வரைக்கும் நீங்கள் இதை வெயிட் பண்ணணும். நல்லா கிண்டி விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம வந்து கருப்பட்டி, தேங்காய் பால், அரிசி மாவு இதான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு தீபாவளி ஸ்வீட் நம்ம செஞ்சு கொடுத்ததாகவே இருக்கட்டுமே. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அல்வா செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா, மண், தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு நல்லா ஆட் பண்ணி நல்லா கரைச்சிருங்க. அது கரைஞ்சிரும். கோதுமை மாவு மாதிரி ஆகாது, நல்லா கரைஞ்சிரும். ஆனால் அரிசி மாவு ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா தான் அது அல்வா மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா சிம்மில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து கெட்டியாக ஆயிரும். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா வந்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். பார்த்திங்கன்னா தெரியுது எவ்வளோ நல்லா கெட்டியாயிடுச்சின்னு சொல்லிட்டு. இது நல்லா கெட்டியாகும் போது வந்து தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் சேர்த்தாதீங்க, ஏன்னா வந்து திரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்தி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் கெட்டியாகணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெய் மட்டும் இதில் சேர்த்துவோம். நம்ம நல்லா வந்து உருக்கிற நெய்யாக வந்துட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நெய்யை நல்லா உருக்கிட்டு அதில் சேருங்க. கொஞ்சமாக சேர்த்தணும், ஒரேடியாக சேர்த்தக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்தி மறுபடியும் வந்து அதை நல்லா கிண்டணும்.
அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு நம்ம செய்ய போகிற அல்வாவில் வந்து அது நல்லா உரிய ஆரம்பிக்கும். கடைசியில் நெய் ஊற்றுன மாதிரி தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டணும். பார்த்திங்கன்னா எல்லா நெய்யும் வந்து உறிஞ்சிருச்சு. இது நீங்கள் கிண்டுறது எது வரைக்கும் இருக்குன்னா எல்லா நெய்யும் வந்து வெளிவிட ஆரம்பிக்கணும். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அல்வா பதத்துக்கு கரெக்டாக வரும். நல்லா சுருண்டுட்டு வரும் எல்லா மாவும். கலரும் நம்மளுக்கு வந்து நல்லா மாறும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிண்டணும். இது செய்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகும். 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான அல்வா. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சதாக இருக்கும். தீபாவளிக்கு ஒரு பெஸ்ட் ரிமெம்பரன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில், சின்ன பாத்திரத்தில், எந்த பாத்திரத்தில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் வந்து நெய்யை வந்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அல்வாவை வந்து இதில் போட்டுடலாம். சூடாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கொடுக்க முடியும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்திட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷேப் வந்துடும். கண்டிப்பாக இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தேவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேவ், அம்மா உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்? தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்க? செல்ஃபி எடுப்பாங்களா? அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? செல்ஃபி எடுப்பாங்க. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அம்மா உனக்கு ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். தீபாவளினா ஸ்வீட் சாப்பிடுவாங்கல்ல, நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றியா? ஸ்வீட் சூப்பராக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.